மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS International CBSE Fingerprint School. Remax, my device, my life. Coming soon. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா, அந்த குழந்தைய இதுவா என் வயசுல 9 மாசம் இருந்ததுங்கிற ஒரு இது வரும்ல. Because father never used to be in the house, always up in the air. So on, so daughter is like this. அப்படிங்கிற எந்த சொல்லும் வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப இப்பவும் வந்து 2 பேருமே சொல்லுவாங்க, ஐ எம் நாட் அ சைல்டு மம்மி, கோயிங் ஆன் டெல்லிங் த சேம் திங் அப்படின்னு. நான் இவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் செஞ்சு, ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலை, ஐ கான்ட் மேனேஜ் 2 வேலை. அவங்கள ஃபர்ஸ்ட் இந்த கையில எடுத்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யா of course, it's unforgettable moment இல்ல. My first daughter இருக்காங்க, she's a second daughter. ஸோ குழந்தைக்கும் 2வது 3வது குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, தட்ஸ் a very beautiful, ரொம்ப அழகான மூமெண்ட். அது எந்த தாய்க்குமே அது மறக்க முடியாத, இன்னைக்கும் மறக்க முடியாது. அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா, அந்த குழந்தைய இதுவா என் வயசுல 9 மாசம் இருந்ததுங்கிற ஒரு இது வரும்ல. லைக் தட். அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா, இல்ல வந்து ஷீஸ் அ வெரி கூல் மாம்? ஏன்னா நாங்க எப்பயுமே அவங்கள பார்க்கும் போது ஒரு கொஞ்சம் விஜி மேம் அப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி மாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மாமா இல்ல கூல் மாமா? ஸ்ட்ரிக்ட் மாம். இன்னமும் ஸ்ட்ரிக்டா? கொஞ்சம். சரி, எதுலலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அம்மா? ஐ திங்க் சேம் லைக் டிசிப்ளின்ல தான் ஷீ ஸ்ட்ரிக்ட், ஆனா கொஞ்சம் ஃப்ரீ கூட. பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு எப்படி இருக்கணுங்கிறது நம்ம சொல்லி கொடுத்தா தானே அவங்களுக்கு புரியும். குழந்தைங்க எல்லாமே வந்து எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ நம்ம வளர்ப்பை வச்சு தான் குழந்தைங்க வந்து நல்லா வளருவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் இன் தட், பிகாஸ் ஃபாதர் நெவர் யூஸ் டு பி இன் த ஹவுஸ், ஆல்வேஸ் அப் இன் த ஏர் ஃப்ளைங். ஸோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்ததுனால எனக்கு அந்த பொறுப்புகள் நாளைக்கு விரல் வச்சு காட்டக்கூடாது. ஸோ டாட்டர் இஸ் லைக் திஸ் அப்படிங்கிற எந்த சொல்லும் வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் நான் அதில். ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ்ட் தட் நல்லபடியாக அவங்களுக்கு தெரியும் என்ன எது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எதுக்கு ஒத்துக்குமோங்கிறது. ஸோ அவங்க டியூன் ஆகிட்டாங்க. அப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உங்க மேல இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர்ட் ஃபீல் என்னைக்காவது இருந்திருக்கா? ஐயோ நம்ம எதுலையாச்சும் தப்பா போயிடுவோமோன்ற ஒரு ப்ரெஷர் எப்பயுமே? ப்ரெஷர் கிடையாது, தேர் வாஸ் நோ ப்ரெஷர் அட் ஆல். பட் ப்ரெஷர்ன்னு நினச்சா ப்ரெஷர், அது வந்து ஈஸின்னு நினச்சா அது ஈஸி. அது நமக்குள்ளே தான் இருக்குது, எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறது அதுதான் இருந்தது. பட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் வந்து எல்லார் வீட்லேயுமே இது ஒரு சேயிங் இருக்கு மேம், எப்பயுமே வந்து செகண்ட் பார்னுக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து சில சலுகைகள்லாம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்னு. இந்த வீட்டில் எப்படி அப்படிதானே? அதே தான் எல்லா வீட்லையும் இருக்குமே. அதுதான் குழந்தை எவ்வளோ, அதாவது ஒரு பொக்கிஷமாக குழந்தைன்னு பார்த்துப்போம், 2வது வந்தவொன்னு அது கொஞ்சம் அட்டென்ஷன் கம்மியாயிடும். ஐ ஸ்டில் ஃபீல் பேட். அது வந்து பயங்கர செல்லம் ஆயிட்டு, ஷீ யூஸ் டு பி வெரி, என்ன சொல்றது, பயங்கர பொசசிவ் ஆயிட்டு கிட்ட வர விட மாட்டாங்க பெரியவங்கள, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி? அவ்வளோ இல்ல, ஆக்சுவலா அந்த மாதிரி இல்ல. ஐ டோன்ட் ரிமெம்பர். சின்ன குழந்தையா இருக்கும், நான் சொல்றது ஒரு 4-5 வயசு வரைக்கும். ஏதாச்சும் இன்சிடென்ட்டா இருக்கா மேம்? ஏதாவது இல்ல, இன்சிடென்ட் குட்டி இன்சிடென்ட்ஸ் தான். பர்த்டே பலூன்ஸை தொட விட மாட்டாங்க. அது the elder one used to feel very, left over மாதிரி ஒரு ஃபீல் நிறைய வீட்டில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அது சின்ன புரிதல் வர வரைக்கும் அப்படி இருந்தது. அண்ட் வீட்டில் வந்து பெண்கள் நீங்க 3 பேர் இருக்கும் போது என்ன மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பண்ணுவீங்க? அட்ராசிட்டிஸ் பண்ணாம என்ன? ஐ டோன்ட் திங்க். அப்படியா? ஒரு என்ன நீங்களே வந்து ஒரு மூவி நைட் இல்ல இந்த மாதிரி விஷயம் நிறைய படங்கள் பாப்போம். மால்க்கு எப்போது போனா we go நிறைய படங்கள், டிவி ஷோஸ் அந்த மாதிரி பாப்போம். மோஸ்ட்லி வீட்டில் இருந்துட்டு டெலிவிஷன் பார்க்குறது, ஏதாவது மூவி நல்ல ஒரு படம் அப்படின்னா உட்காந்து பார்க்குறது, அதெல்லாம் இருக்குது.
அண்ட் வந்து இப்போ ஒரு மாம் அண்ட் டாட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு பல ஃபேஸஸ் இருக்கும். ஒரு அம்மா வந்து அவங்கள குழந்தையா பார்த்துருப்பாங்க, டீனேஜரா பார்ப்பாங்க, அப்புறம் அடல்ட்டா பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது லவ்லுன்னு இங்க இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட பாண்டிங்கோட அந்த அவங்களுக்கு phases 75 சொல்லுங்க. வயசு ஆனாலும் எந்த தாய்க்கும் அது பிறந்த குழந்தை மாதிரி தான். இப்பவும் வந்து 2 பேருமே சொல்லுவாங்க, ஐம் நாட் அ சைல்டு மம்மி, கோயிங் ஆன் டெல்லிங் த சேம் திங் அப்படின்னு சொல்றதே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பட் அது நம்ம கண்ணுக்கு குழந்தைங்க மாதிரி தானே தெரியுவாங்க. எந்த தாய்க்கும் அப்படித்தானே. ஸோ நீங்க சொல்லுங்க, எந்த விஷயம்லாம் வந்து அம்மா இன்னமும் வந்து அது ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, ஸ்டில் நீங்க பண்ணிடுவீங்க, பட் இன்னும் சொல்லிட்டே தான் இருக்காங்கன்னா? சாப்பிடுற விஷயத்துல முக்கியமா ஐயோ சேம் சாப்பாடு அண்ட் ரூம் சரியா கிளீனா இல்லைன்னா கொஞ்சம் திட்டுவாங்க. And yeah, அந்த மாதிரி அதர்வைஸ் she's fine only. அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க மேம் வெளியே. இல்ல 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 இல்ல, Okay, நான் அந்த- நீங்க ஃபுட் பத்தி சொன்னால கேக்குறேன். நாங்க கேள்விப்பட்டோம் வந்து நீங்க தான் சமைப்பீங்க உங்க வீட்ல, அண்ட் குக்கு யாரையுமே வைக்கல, நீங்க தான் சமைப்பீங்கன்னு. சோ அம்மா சமைக்கிறதுல எது வந்து செம்மையா இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது? ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஆனா எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், டொமேட்டோ பப்பு தால் அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ யா, குக் பண்றதுக்கு மட்டும் நீங்க யாருமே வைக்கல. சமையல் வந்து அது என்னமோ நான் பழகிட்டேனா அவங்களுக்குன்னு தெரியல. யாரு சமைச்சாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் வைக்க ட்ரை பண்ணதான், பிகாஸ் சம்டைம்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது. பேசிக்கலி எனக்கு சமைக்க பிடிக்குங்கிறது அது வேற விஷயம். அது நான் பண்ணாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும், அதுவும் வேற விஷயம். ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் இருக்கக்கூடாது, ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, ரொம்ப பிளாண்டாக இருக்கணும். ஸோ அதனால அது அப்படி பழகிட்டு ரொம்ப கஷ்டம் அவருக்கு. வெரி லைட் ஈட்டா. ஸோ அது பழகிட்டு அவருக்கு வந்து யார் பண்ணாலும் பிடிக்காது. அதனால நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போவேன், இன்டோராக இருந்ததுன்னா. இவங்களுக்கும் அதே தான் பிரச்சனை, எஸ்பெஷலி திஸ் கேர்ள். இந்த பொண்ணு வந்து வெளியில எல்லாம் சாப்பிட்ட பழக்கம் கிடையாது. ரொம்ப ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் பிடிக்காது. வீட்டில் எது இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அது பழகிட்டா என்ன ஆச்சுன்னா அது அப்படியே அந்த ரொட்டீன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதுதான் இவங்களுக்கு பிடிக்கும், அதை அவங்க சாப்பிடுவாங்கன்றது டக்கு 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 டக்குன்னு நான் 4:30-5 மணிக்கு கூட எந்திரிச்சு காலையில் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். நான் இவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் செஞ்சு வேலை இருந்தாலும் சரி, நீங்க சமைக்க எதுக்கு வேலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது அப்படி பழகிட்டேன். இட்ஸ் வெரி ஈஸி. எனக்கு சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு 50 பேருக்கு பண்ண சொன்னா கூட ஒரு 1 மணி நேரத்தில் பண்ணிடுவேன். அமேசிங் மேம். எனக்கா சொன்னால எங்களெல்லாம் அது சம் ஐ டோன்ட் நோ, கிஃப்ட் ஒரு டேலண்ட் தெரியல. டக்குன்னு வந்து நின்றுட்டு பண்ணா கூட கடுகுலன்னா கூட ரசம் வச்சிருவேன். அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எதா இருந்தா அப்பப்ப அப்படியே சொல்லி நாங்களா ஃபாலோ அந்த மாதிரி. ஸோ ஐ மேனேஜ், நல்லாவே வரும் அது. அண்ட் வந்து டாக்கிங் அபவுட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து உங்கள் ஃபேமிலியும் வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையுமே வந்து சூப்பராக வந்து அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் நீங்கள் உங்கள் லைஃபையுமே வந்து போத் யோர் கெரியர் அண்ட் யோர் பர்சனல் லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் பேலன்சிங் இருக்கு இல்லையா, அது எப்படி மேம் பண்ணுறீங்க? அதான் நான் சொல்கிறேன், இஃப் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், நம்ம நினைக்கிறதெல்லாம் இருக்குது. ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலை, ஐ கான்ட் மேனேஜ் 2 வேலை. ஜென்ரலி விமன் வந்து மல்டி டாஸ்கிங், அது எல்லாருக்குமே அது ஒத்துக்கணும். எவ்ரிபடி அக்ரீஸ். மல்டி டாஸ்கிங்காக நம்ம எல்லாரும் இருக்கோம், விமன் எஸ்பெஷலி. ஸோ அந்த ஒரு இதுவும் அந்த குவாலிட்டியும் நமக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கஷ்டம்தான், அது ரொம்ப ஈஸின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் எனக்கு வந்து பெருசாக பேலன்சிங் வந்து நம்ம ப்ரையாரிட்டி எதுன்னு பார்த்துட்டு பண்ணணும், அது ஒன்று இருக்குது. பிகாஸ் எது லெட் டவுன் பண்ணணும், எது ஸ்டெப் டவுன் பண்ணணுன்றதில் நம்ம வந்து அது முக்கியமாக அது நம்ம சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. எல்லா வீடுகளிலையும் ஐ எம் நாட் ஸ்பெஷல். எவ்ரி மதர், எவ்ரி ஒர்க்கிங் உமன் வந்து அழகாகவே மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நானாவது ஒரு 15 நாள் 20 நாள் தான் மாதத்தில் ஒர்க் பண்ணேன், பட் 30 நாள் வேலைக்கு போகிறவங்கள பண்ணும்போது எனக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்ல தோணும். பிகாஸ் அவங்க 30 டேஸும் வேலைக்கு போயிட்டு வீட்டையும் அவ்வளோ அழகாக கவனிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். 99.9% விமன், ஆக்சுவலி 100%ம் சொல்லலாம். ஸோ கஷ்டம் கிடையாதுப்பா, நம்ம நினைக்கிறது தான் அது. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். Remax,
My device, my life. Coming soon. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st.